இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஜர்னி போக போறோம். நம்மோட டாபிக் சாப்டர் 3 லேண்ட்ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப். வாங்க நம்ம பூமி எவ்ளோ பியூட்டிஃபுல் அண்ட் அமேசிங்கா இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆர் யூ ரெடி? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின். வாட் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ்? ஆக்சுவலி லேண்ட்ஃபார்ம்னா என்னன்னு உங்களுக்கு தோணுது? நம்ம அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ செகண்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். ஒரு லேண்ட்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம பிளானட் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்க ஒரு ஃபிசிக்கல் ஃபீச்சர். இது ஃபார்ம் ஆக லிட்ரலி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். உங்க எக்ஸாம்ஸ்க்கு இந்த டேர்ம் லேண்ட்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியால நீங்க டிராவல் பண்ணும்போது லேண்ட்ஸ்கேப்ஸ் எப்படி கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகுதுன்னு எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஜார்க்கண்ட்ல இருந்து உத்தரகாண்ட் டிராவல் பண்ணி போனீங்கன்னா தி வியூ இஸ் ஜஸ்ட் இன்ஸ்பைரிங். ஒரு இடத்துல பெரிய ஹில்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல வாஸ்ட் ஃபிளாட் லேண்ட்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம நேச்சரோட மேஜிக். So, the absolutely crucial point is, broadly, 3 main types of landforms இருக்கு. அதுதான் mountains, plateaus and plains. ஒவ்வொரு landformக்கும் ஒரு யூனிக்கான climate, plants, animals and of course human lifestyle இருக்கு. அதாவது அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் அவங்க லைஃபை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. Let's move to our first major destination, mountains, the highest peaks. இங்க நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு கிரிட்டிக்கல் டேர்ம் தான் altitude. ஆல்டிடியூட்னா என்ன? சீ லெவல், அதாவது கடல் மட்டத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹைட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ஆல்டிடியூட். நம்ம மலை மேல ஏற ஏற ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஏஷியால இருக்க மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் சவுத் அமெரிக்கால இருக்க மவுண்ட் ஆகோங்காவா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி மவுண்டன்ஸ் தொடர்ந்த லைனா இருந்தா அத மவுண்டன் ரேஞ்சஸ்னு சொல்வோம். இது ஸ்ட்ரெச்சிங் ஃபார் thousands of kilometers. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கிராண்டா இருக்குல்ல? நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆன் our journey, Plateaus, the flat tops. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் லேண்டை பத்தி பார்க்க போறோம். ஒரு பிளாட்டோ அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லேண்ட்ஃபார்ம். சரௌண்டிங் லேண்டை விட ஹைட்டா இருக்கும், ஆனா டாப்ல ஃபிளாட்டா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். சைட்ஸ் எல்லாம் ஸ்டீப்பா இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், உங்க வீட்ல இருக்க டேபிள் திடீர்னு ஒரு பெரிய மலை சைஸ்க்கு பெருசானா எப்படி இருக்கும்? அதுதான் பிளாட்டோ. லெட்ஸ் கம்பேர் 2 ஃபேமஸ் பிளாட்டோஸ். ஃபர்ஸ்ட், டிபெட்டன் பிளாட்டோ. இது ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட்னு சொல்வாங்க, பிகாஸ் இதோட ஆவரேஜ் ஆல்டிடியூட் 4500 மீட்டர்ஸ். உண்மையிலே ரொம்ப பெருசு. அண்ட் நம்ம இந்தியால இருக்கிற டெக்கன் பிளாட்டோ, இது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நடந்த ஏன்ஷியன்ட் வால்கானிக் ஆக்டிவிட்டினால ஃபார்ம் ஆன ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பிளாட்டோஸ். இப்போ இந்த ஹை பிளாட்டோஸ்ல இருந்து மெல்ல கீழே இறங்கி ஃபிளாட் லேண்ட்ஸ்க்கு போலாம். வாங்க, பிளேன்ஸ், தி கிரேட் ரிவர் லேண்ட்ஸ். நார்த் இந்தியால இருக்கிற மேசிவ் கங்கா பிளேனோட சேட்டலைட் வியூவை பார்த்தா உங்களுக்கே புரியும் எவ்வளோ பெரிய ஏரியா அதுன்னு. இந்த ஃபிளாட் லேண்ட்ஸ்ல தான் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் உயிர் வாழ்றாங்க. அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மிங் எல்லாம் இங்க ரொம்ப சிறப்பா பண்றாங்க. ஏன்னா இங்கே தான் ரிவர்ஸ் அண்ட் ரொம்ப ஃபர்டைலான சாயில் இருக்கு. இப்போ ஒரு ஸ்பெஷல் போனஸ் லேண்ட்ஃபார்ம், டெசர்ட்ஸ். ஹியூமன் ரெசிலியன்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். இது ரொம்ப ஹாட்டாவும் இருக்கலாம், இல்ல ரொம்ப கோல்டாவும் இருக்கலாம். டெசர்ட்ஸ் பத்தி படிக்க ஒரு வைட்டல் டேர்ம் தேவை. அதுதான் பிரிசிபிடேஷன். பிரிசிபிடேஷன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து கிரவுண்டுக்கு வர வாட்டர், அதாவது ரெயின், ஸ்னோ ஆர் ஹெயில். டெசர்ட்ஸ்ல இந்த பிரிசிபிடேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால தான் அது எப்பவும் ட்ரையா இருக்கு. டெசர்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணா மெயினா 2 டைப்ஸ் இருக்கு. ஹாட் டெசர்ட்ஸ் லைக் சஹாரா, அண்ட் நம்ம இந்தியால இருக்க தார் டெசர்ட். அண்ட் கோல்ட் டெசர்ட்ஸ் கூட இருக்கு, லைக் கோபி அண்ட் அண்டார்டிகா. இந்த தார் டெசர்ட்ல வாழ்ற கம்யூனிட்டிஸ் கிட்ட ரொம்ப ரிச்சான ஃபோக் சாங்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? அவங்க கல்ச்சர் லிட்ரலி ரொம்ப வைப்ரண்ட் ஆகும். இங்க நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான டேர்ம் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா சேலஞ்சஸை மீட் பண்ணி அடாப்ட் ஆகி அதை ஓவர் கம் பண்ற கெப்பாசிட்டி. இந்த ஹார்ஷ் டெசர்ட் கண்டிஷன்ஸ்ல கூட ஹியூமன்ஸ் எப்படி அடாப்ட் ஆகி வளர்றாங்கன்னு பாக்குறது நிஜமாலுமே மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம். நமக்கும் லைஃப்ல இந்த ரெசிலியன்ஸ் கண்டிப்பா தேவை இல்லையா? நெக்ஸ்ட், லேண்ட்ஃபார்ம்ஸ், டீப்லி கனெக்டட் டு our கல்ச்சர். இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வெறும் ராக்ஸ் அண்ட் டர்ட் மட்டும் இல்ல குட்டீஸ். இது நம்ம ஹியூமன் ஹிஸ்டரி அண்ட் இமோஷன்ஸோட டீப்லி கனெக்டட். அதர்வவேதா பூமி சூக்தாலிருந்து ஒரு பியூட்டிஃபுல் கோட் இருக்கு, கேளுங்க. The earth is my mother and I am her child. ஏன்ஷியன்ட் இந்தியன் கல்ச்சர்ல இந்த வெரி லேண்ட்ஸ்கேப்ஸ் மேல எவ்வளோ பொயட்டிக் கனெக்ஷன் வச்சிருக்காங்கன்னு இது பிரில்லியன்ட்லி இல்லஸ்ட்ரேட் பண்ணுது. நேச்சரை நமக்கு ஒரு தாய் மாதிரி தான் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே, லெட்ஸ் டூ அ குவிக் ஹை எனர்ஜி ரீகேப். மெயினா 3 டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்தோம்: மவுண்டன்ஸ், பிளாட்டோஸ்,
plains. Each landform people எப்படி live, travel and farm பண்றாங்கங்கறத completely shape பண்ணுது. And every landform offers unique challenges and opportunities. எக்ஸாம்க்கு இந்த key terms-அ நல்லா memorize பண்ணிக்கோங்க. Finally, உங்களுக்கு ஒரு fun interactive question. நீங்க எந்த landformல life பண்றீங்க? Mountainsலயா இல்ல plainsலயா? Tell us below. Students, if this lesson helped you understand the topic, please subscribe to Shine Kids Hub for more learning videos and share this video to your friends. Keep learning and keep exploring. Bye-bye.